வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் தலைக்கேறுது. என்ன இந்த டிரைவர் பையன் ஏமாத்திருக்கான். முந்தி இளையராஜானி ஒரு கிறுக்கனை கொண்டு விட்டு என்னை நம்ப வச்சான். இப்போ வேற ஒரு ஆளை எம்டி அப்படின்னு என்னை நம்ப வச்சிருக்கான். ஆனால் உண்மையாட்டே இவன் தான் இந்த கம்பெனியோட பாஸா. இப்போ புரிஞ்சுக்கிட்டு ரேவதி கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நீ நெருங்க முடியாதுடா. அதுக்கு தான் நான் வேட்டு வைக்க போகிறேன். மருதுவுக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ ரேவதி கிட்ட வர முடியாது. உனக்கு ஒரு செக்கு அப்படின்னு அந்த இடத்துல சூப்பராக நம்ம சாமுண்டேஸ்வரி ஸ்கெட்சு போட்டாலும் அதை தவிடுபொடி ஆக்குறாங்க. மருதுவை அடித்து தொரிய உரிக்கிறாங்க நம்ம கார்த்தி. எவ்வளோ தூரம் இருந்தால் என் பேரை யூஸ் பண்ணி நீ ஆள் மாறாட்டம் பண்ணி ரேவதி மனசில் இடம் பிடிச்சிடலாம். பாட்டியோட பேரன் அப்படின்னு நடிக்கிற. எதுக்காகடா இதை பண்ணுற? நீ ரேவதி வாழ்க்கையிலே வரக்கூடாது அப்படின்னு ஓட விடுறாங்க மருதுவை நம்ம கார்த்தி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா பாட்டியோட பேரே வேற யாரும் கிடையாது, நம்ம கம்பெனி எம்டி கார்த்தி தான் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா உச்சமாக அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ஏமாந்துருக்கோம். இந்த டிரைவர் பையன் நம்மளை முட்டாளாக்கியிருக்கான். ஆனால் விடக்கூடாது, அவனை நம்ம முட்டாளாக்கணும். இந்த மருதுவுக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம பிரியாவுக்கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு எம்டி வேணும்னா நான் சொல்லது மாதிரி நீ செய்யணும். எம்டி உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு என் காதலுக்கு நீங்கள் லவ் பண்ணல என்ன ஆதாயம் இருக்கு மேடம், அது எனக்கு தெரியலை. உங்கள் பொண்ணுக்கு எம்டி தேவையில்லை, அது ஓகே. ஆனால் என் காதலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நேரம் என்ன அப்படின்னு எனக்கு புரியலைன்னு சொல்ல நேரம். இந்த பாரு, என் பொண்ணு சேஃப் ஆகணும், இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன பணம் தாரேன், நான் சொல்லது மாதிரி செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல பேசி வச்சுருக்காங்க. ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு பண்ணக்கூடிய விஷயம் அவன் மயில் மூலம் தெரிய வருது. நம்ம கார்த்திக்கு நம்ம பொண்டாட்டி ரேவதிக்கு அத்தை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. அந்த மருது அவனை தோழியை உரிக்கணும் அப்படின்னு இழுத்துட்டு எவ்வளோ உனக்கு பித்தலாட்டம் இருந்தால் ஆள் மாறாட்டம் பண்ணுவேன். பாட்டியோட பேரே கார்த்தி, இதெல்லாம் என்னோட அடையாளம், அதை எல்லாத்தையும் உனக்குதுன்னு சொல்லி நீ ரேவதியை ஏமாத்தினால அதுக்கு தான் இந்த அடி அப்படின்னு அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் போட்டு உடைக்கிறாங்க. பாட்டியோட பேரையும் உங்கள் கம்பெனி எம்டி தான் ரேவதி புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னார். அப்படியா? அதுதான் அம்மா சந்தேகப்பட்டு எங்கள் கம்பெனி யார் எம்டி அப்படின்னு பார்க்க வராங்களா அப்படி இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ பார்க்குறாங்க. மருத்துவ நம்ம கார்த்தி வாங்கின அடியோட அப்படியே சுருண்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க. அதோட என்ன ஆச்சு மருது உனக்கு அப்படின்னு கேட்க நேரம், எல்லாம் உங்கள் எம்டியால் தான் அப்படின்னு சொன்னாரோ. ஓ, எம்டி தான் கார்த்தியோட பேரனா, நீ ஏமாத்தினியா, அதுக்கு தான் எம்டி ஒன்று தொரிய உரிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டு அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மருத்துவ வெறுப்பேற்றாருங்க. நம்ம கார்த்தி ரேவதி மனசில் வந்துட்டாங்க. பாட்டியோட பேரன் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக ரெண்டு குடும்பம் ஒற்றுமைக்காக நம்ம ஏன் நம்ம எம்டியை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம ரேவதிக்கு மனசில் வணக்கம்.